ගජේන්ද්‍ර කුමාර මන්ත්‍රීතුමා. ගෞරව සභාවේ ඔබතුමාගේ පොයින්ට් එක. Yeah, Madam, yesterday the member seated on the opposition bench and seat number 16 had mentioned my name, saying that I had abusively treated a lady member of the public in Parliament. That is an absolute lie. I have not in any way spoken to anybody in the library or in any other part of Parliament, and certainly not anybody that has any sort of links to that member. I wish to seek your permission to raise a point of order, a privilege matter, officially tomorrow at the first available opportunity. ගරු රජීවන් ජයචන්ද්‍රමූර්ති මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ தலைவர் அவர்களே, மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் தினம் வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களிலே உணர்வெழுச்சியோடு மக்களாலே அனுஷ்டிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற பகுதியிலே, அந்த பகுதியிலே நான், எனது குடும்பம், என் சகோதரர்கள் எல்லாரும் வாழ்ந்த அந்த நாளை நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த நேரத்திலே மக்கள் பட்ட அவலங்கள், மனித அவலங்களை இப்பொழுதும் மறக்க முடியாது. எனவேதான் இன்று வரைக்கும் அந்த மக்கள் தங்களுக்கு என்ன நடந்தது, அந்த நேரத்திலே குடும்பமாக செத்து போனார்கள், பலர் காணாமல் போயிருந்தார்கள், பலர் காணாமல் போயிருந்தும் இன்று வரைக்கும் எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் இருப்பதாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். நான் நினைக்கிறேன் 18ஆம் தேதி கூட எல்லோரும் ஒன்றிணைந்து கண்ணீர் நிறைய தங்களுடைய அஞ்சலிகளையும் பிரார்த்தனைகளையும் செய்திருந்தார்கள். அது ஒட்டுமொத்த தமிழின மக்களுக்கும் ஒரு முக்கியமான நாளாக, உணர்வு நாளாக இருந்து வருகின்றது. நேற்றைய தினம் தெற்கிலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், இனி இலங்கையிலே ஒரு யுத்தம் வரக்கூடாது, அதை நாங்கள் வர அனுமதிக்க போறதும் கிடையாது என்பதை சொல்லியிருந்தார். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கிலே கடந்த காலங்களிலே இந்த யுத்தங்கள் காரணமாக இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் மிக மோசமான முறையிலே பாரிய மனித அவலங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவே அந்த அவலங்களிலிருந்து நாங்கள் மீண்டு இந்த நாட்டை நல்ல முறையிலே அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் சரியான முறையிலே இந்த அரசாங்கத்தையும் இந்த மக்களையும் வழிபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன நிகழ்ந்தது, இறுதி யுத்தத்தின் போது என்ன நிகழ்ந்தது, என்ன அநீதி நிகழ்ந்தது என்பதை வலியுறுத்தி இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த நேரம் 2009ஆம் ஆண்டு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே யாரும் இருந்தது கிடையாது. நான் அங்கே இருந்தேன், இறுதி வரைக்கும் இருந்தேன். ஒரு சரம், ஒரு டிஷர்ட்டுடன் 4 நாட்கள் சாப்பிடாமல் வந்து கரை ஒதுங்கி இருந்தேன். எனவே அந்த யுத்தத்திலே ஏற்பட்ட வலியும் வேதனையும் ஒரு குடிமகனாக நான் அறிந்திருக்கின்றேன். எனவேதான் இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் உட்பட அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே நாங்கள் உண்மையான விடயங்களை கண்டறிந்து அந்த பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எனவே அந்த விடயத்தை நினைவுபடுத்தி கொண்டு, அதேபோன்று கடந்த 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு தாய பகுதிகளிலே மக்கள் எந்த விதமான இடையூறின்றி, எந்த விதமான அச்சுறுத்தலுமின்றி அந்த மக்கள் தங்கள் இறந்து போன ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே எந்தவித இடையூறையும் வழங்கவில்லை. எனவே அந்த மக்கள் நம்முடைய அரசாங்கத்துக்கு தங்களுடைய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதை நான் இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அதற்கு அந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே அவருக்கும் மக்கள் சார்பிலே நன்றியை கூறிக்கொண்டு, இன்று எமது மதிப்புக்குரிய சக நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுனில் ராஜபக்ச அவர்களால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்துழைப்பு பிரேரணையை ஆளுங்கட்சி சார்பில் முழுமையாக ஆதரித்து பேசுகின்றேன். நமது நாட்டின் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை என்பது வெறும் புள்ளி விவரங்களின் தொகுப்பல்ல.
அது எமது தாய்நாடு கடந்த கால நெருக்கடியிலிருந்து எவ்வாறு தன்மை ஒரு புதிய பொருளாதார மறுமலர்ச்சியை நோக்கி நகர்ந்துள்ளது என்பதற்கான உத்தியோகபூர்வ சான்றாகும். கௌரவ தலைவர் அவர்களே, நாம் எங்கே இருந்து பயணத்தை ஆரம்பித்தோம்? கடந்த கால தவறுகளுக்கும் பொருளாதார பாதிப்புகளுக்கும் எத்தேறு பாதாளத்தில் கொண்டு சேர்த்திருப்பதை இந்த உயர் சபை ஆழமாக யோசிக்க வேண்டும். 2022ஆம் ஆண்டு வரலாற்றில் ஏற்பட்ட மாபெரும் பொருளாதார வீழ்ச்சியுடன் இந்த நாட்டின் வாழ்வாதாரமும் நிதித்துறையும் முற்றிலும் முடங்கி போயின. அதற்கு ஒரு நேரடி உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன். கடந்த கால தவறான நிதி கொள்கையால் நமது நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு பூச்சியை அடைந்த போது அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூட நம்மிடம் தொடர்கள் இருக்கவில்லை. இதன் விளைவாக நாட்டின் பொருளாதார உற்பத்தி முற்றிலும் ஸ்தம்பிதமுடன் கொளுத்தும் வெயிலில் அத்தியாவசிய பொருட்களுக்காக நமது நாட்டு மக்கள் மைல் கணக்கில் நீண்ட வரிசைகள் நின்றதை சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாக அன்றைய தினம் விளங்கின. வராக்கடன்கள் மது வங்கி கட்டமைப்பு ஆட்டங்கண்டது, பணவீக்கம் உச்சமடைந்தது, சாதாரண நடுத்தர குடும்பங்களின் சமையலறையை அது சூறையாடி இருந்தது. கடந்த கால பாதிப்புகள் நமது ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பை ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலின் விளிம்புக்கு கொண்டு சேர்த்திருந்தது. The economic mismanagement of the past brought this nation to its knees. Look at the stark example of 2022. Our foreign reserves depleted to the near zero, leaving us unable to import essential fuel and medicine, forcing our citizens into mile-long queues and collapsing domestic production. ஆனால் நமது அரசாங்கம் அந்த பாதையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து துணிச்சலான திட்டமிட்ட கட்டமைப்புகளை சீர்திருத்தங்களை மேற்கொண்டது. இதன் பலனாக 2025ஆம் ஆண்டின் இறுதியாகும் போது நாடு ஒரு சரியான பாதையிலே வலுவான பொருளாதார அடித்தளத்துடன் முன்னோக்கி நகர்ந்துள்ளது. அதன் நேரடி பிரதிபலிப்பாகவே இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதார வரலாற்றில் முதன்முறையாக $100 பில்லியன் எல்லைகளை தாண்டி அது சாதனை படைத்துள்ளது. அதேபோன்று மக்களின் தனிநபர் வருமானமும் $5000 தாண்டி அது உயர்வடைந்துள்ளது. அரசாங்கத்தின் முறையான நிதி கொள்கை 2025ஆம் ஆண்டு முழுவதும் பணவீக்கமானது மிகவும் ஒற்றை இலக்கத்திலேயே காணப்பட்டது. இருப்பினும் மத்திய வங்கி அறிக்கை சுட்டிக்காட்டுவது போல உள்நாட்டு அபாயங்கள் நீங்கியுள்ள போதிலும் தற்போதைய புவிசார் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி மாற்றங்களால் ஏற்படும் வெளிப்புற அச்சுறுத்தலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த உலகளாவிய அச்சுறுத்தலை நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டுமாயின் நாட்டின் ஒட்டுமொத்த வளங்களையும் குறிப்பாக இதுவரை முழுமையாக பயன்படுத்தப்படாத பிரதேசங்களின் பொருளாதார ஆற்றல்களையும் நாம் தேசிய நீரோட்டத்துடன் இணைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. To effectively mitigate geopolitical economic vulnerabilities and sustain this growth, we must unlock the hidden economic potential of our regions and fully integrate them into the national economic architecture. கௌரவ தலைவர்களே, இலங்கை நிலப்பரப்பில் 1/3 பகுதியையும் கடற்கரையின் 2 பகுதிகளையும் கொண்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் வெறும் ஓரங்கட்ட பகுதிகள் அல்ல, அவை நாட்டின் வடக்கு நுழைவாயில் மற்றும் நீல பொருளாதாரத்தின் முக்கிய மையங்களாகும். இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்காசிய கடல்சார் புவியியல் குறிப்பாக இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இவ்விரு மாகாணங்களும் சர்வதேச வர்த்தக பாதையின் மூலோபாய புள்ளிகளாக விளங்குகின்றன. நமது அரசாங்கம் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளூடாக காங்கேசன்துறை துறைமுக மேம்பாடு, அதேபோன்று பருத்தித்துறை, மன்னார் போன்ற கடற்கரையோர வர்த்தக உட்கட்டமைப்புகள், பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பிராந்திய தொடர்புகளை மேற்கொள்வது, இவை கொழும்பு, திருகோணமலை மற்றும் தென்னிந்திய துறைமுகங்களை இணைக்கும் ஒரு பிராந்திய விநியோக மையமாக எமது நாட்டை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல முனைப்புகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஒரு நீண்ட நிலையான ஒரு நல்ல நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் உண்மையிலேயே சரியாக இருக்கின்றது என்பதை இந்த உலகம், இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது வடக்கு மாகாணம்
தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% கிழக்கு மாகாணம் 5.6% வழங்கி வருகின்றது. இவ்விரு மாகாணங்களும் இணைந்து தேசிய உற்பத்தியில் 8-10% பங்களிப்பை வழங்கிய போதிலும் அவற்றின் உண்மையான பொருளாதார திறன் அதைவிட பல மடங்கு அதிகமாக காணப்படுகின்றது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடா போன்ற வளமான கடல்சார் வளங்கள் மூலம் 50,000க்கு மேற்பட்ட மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதோடு කාලය අවසන් කර මන්ත්‍රීතුමා. I need 1 minute more. ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து அதேபோல இரணைமடு, அக்ராயன் மற்றும் மாந்தை குளம் போன்ற நீர்ப்பாசன கட்டமைப்புகளின் கீழ் நெல் சாகுபடி, பெரிய வெங்காயம், மிளகாய், திராட்சை மற்றும் வவுனியா மன்னார் சார்ந்த இடங்களில் பால் பண்ணைகள் மூலம் அதேபோன்று ஏனைய விடயங்கள் மூலமும் நாங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. அதேபோன்றுதான் நாம் புவிசார் அரசியல் மற்றும் இயற்கை சவால்களை முறியடித்து டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏற்றுமதி பன்முகத்தன்மை பொருளாதார கட்டமைப்பை மேலும் பலப்படுத்த வேண்டியுள்ளது. இந்த உன்னதமான இலக்கை அடைவதற்காக நமது நாட்டை புதியதோர் உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல எந்தவித பொய் பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுக்காது கட்சி பேதங்களை கடந்து அனைவரின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று உயர் சபையிலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பினார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உரையாற்றினார்.